ஹாய் ஒருவன், பணத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. பணத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. எவ்வளோ பணம் சார்? அம்பிட்டு பணம் கேட்பாங்க. அம்பிட்டு பணம். ஏதோ ஒரு படத்தில் ஒரு கோடி அப்பு அப்படின்பா. அந்த மாதிரி இங்கே வந்து 2 லட்சம் 2 லட்சம் சார் கிண்டலாக போச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. கல்லூரிகள், அது செல்ஃப் ஃபினான்ஸ் கல்லூரியில் வாங்குவாங்க போகிற ஒரு பணம் அநியாயமாக இருக்கும். சென்னை ரீஜியனில் 3 லட்சம் மாதிரி வாங்குவாங்க. கோயம்புத்தூர் ரீஜியனில் 2,50,000 வரைக்கும் வாங்குவாங்க. இதில் ஹாஸ்டல் ஃபீஸு சேர்த்து கிட்ட சொல்லலாம்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொன்னேன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் யாரெல்லாம் கொடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து கல்லூரியில் நான் இந்த அலாட்மெண்ட்டை நான் சேர்ந்துக்கிறேன், இந்த அலாட்மெண்ட் எனக்கு பிடிச்சி நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அவங்க கொடுத்ததுக்கு ரிப்போர்ட் டு தி காலேஜ். எப்போ போய் ரிப்போர்ட் போகிறோம்? நாளைக்கு உங்களுக்கு 26ஆம் தேதி, ரவுண்ட் 1காரங்களுக்கு 26ஆம் தேதி நாளைக்கு உங்களுக்கு என்ன வரும்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதாவது உங்களுக்கு ஃபைனல் ஆர்டர், அது காலேஜில் சேர சொல்லி ஒரு ஆர்டர் வந்துடும். அது 30ஆம் தேதிக்குள்ளே போய் சேர்ந்துடணும். என்னெல்லாம் கொண்டு போகணும், எவ்வளோ ஃபீஸ் கொண்டு போகணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு 1000 லைக்குக்கு மேலே போச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிய வரும். நீங்கள் தயவு செய்து லைக் போட்டு என்னை ஆதரிங்க. அண்ட் இதெல்லாம் தான் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஏன் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன்னா, இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது பாருங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இது பேர், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், அப்புறம் பிடெக்கு கட் ஆஃப் எல்லாம் போட்டிருக்கும். காலேஜ் பேர் என்ன கோர்ஸ்னு போட்டிருக்கும். இங்கே பாருங்களேன். த கேண்டிடேட் ஷுட் ரிப்போர்ட் டு தி பிரின்சிபல் ஆர் டீன் ஆஃப் தி அபோவ் அலாட்டட் காலேஜ் பை surrendering his or her original certificate and should make payment of necessary tuition fee. Tuition fee இங்கே என்ன போட்டிருக்காங்க? டியூஷன் ஃபீ 25,000. அதர் ஃபீஸஸ் அப்ளிகபிள் ஆன் ஆர் பிஃபோர் 30/8/2024. இது போன வருஷத்தோடது, மறந்துருங்க. இப்போ 25,000 இங்கே என்ன ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க? அதர் ஃபீஸஸ் அப்ளிகபிள். நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியாச்சு. ஸோ 25,000 இங்கே போட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க? 25,000 கட்டினா போதும் நினைப்பீங்க. கிடையவே கிடையாது. எஸ்சி, எஸ்டி, அப்புறம் 7.5 ரிசர்வேஷன், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இங்கே ஃபீஸே காட்டாது. உடனே பணத்தை கட்ட வேணாம்னு நினச்சிருந்தீங்க. 7.5 மட்டும்தான் ஃப்ரீ, மீதி எல்லாரும் பணம் கட்டணும். எவ்வளோ பணம் கட்டணுங்கிறது கல்லூரியோட ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் எங்கே இருக்குன்னா, நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட் புக்லெட்லையும் பார்க்கலாம். இல்லை கூகுளில் போய் ஜஸ்ட் அந்த கல்லூரியோட கோடு போட்டு கல்லூரி அடிச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் வருது. அந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஃபீஸ் டீட்டெயில் சொல்ல போகிறாங்க. இல்லைனா கல்லூரிலேருந்தே உங்களுக்கு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நேம் லிஸ்ட் நாளைக்கே போயிடும். ஸோ அவங்க கல்லூரிலேருந்தே கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போ வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்போ வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம், இந்த தேதிக்கு நான் வரேங்க, பணத்தை ரெடி பண்ணிட்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு லோன் போட முடியாது. ஃபஸ்ட் இயர் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கட்டணும், லோன் போட முடியாது. நீங்கள் போனாஃபைட் சர்டிஃபிகேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் லோன் போட முடியும். செகண்ட் இயர்ல தான் லோன் போட முடியும். ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் இப்போவே ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 5 நாள் கூட போய் கட்டலைன்னா, ஃபீஸு கட்டலைன்னா, இந்த ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா, இதெல்லாம் எடுத்து சில விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தையும் கட்டல, அவங்க சொன்ன பணத்தையும் கட்டலைன்னா 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போனேன்னா இந்த சீட்டு போயிடும். நீங்கள் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க. அவ்வளோதான், உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னா, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், 10th மார்க் ஷீட்டு, எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஒரிஜினலும் இருக்கணும், சரிங்களா? 10th மார்க் ஷீட், 11th 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கான்டாக்ட் சர்டிஃபிகேட் obtained from the institution, கான்டாக்ட் சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். மெடிக்கல் ஃபிட்னஸும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் பாரு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே வேணும். ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை ஃபில் பண்ணி நீங்களே என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் கொண்டு போவோம். ஓகே. பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் ஃபார்மேட்டில், ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் வேணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க மட்டும் தான் வேணும், மித்தவங்களுக்குலாம் வேண்டாம். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி, எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப்காக, வேறு யாருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட் வேணாம். 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க, ஒரு 10 எண்ணம். ஸோ ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய கல்லூரிக்கு கொண்டு போகணும். அப்போது எந்த கல்லூரி கிடச்சிருக்கோ அந்த கல்லூரி நாளைக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. எப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமெலாம் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கும். அட்மிஷனுக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், எப்போனாலும் போய்க்கலாம். நாளைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும். ஓகேவா? சரி, இப்போ எவ்வளோ சார் ஃபீஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபீஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணேன் 25,000 தான் கேட்பாங்க அப்படிங்க போட்டிருந்து. ஆனால் அவங்க என்ன சைடில் போட்டுருந்தாங்க, இஃப் அப்ளிகபிள் என்ன ஃபீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம், எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்குள்ளே ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க. ஒரு 1.5 லட்ச ரூபா எடுத்து வச்சுக்கோங்க மினிமம். அவங்ககிட்ட நீங்கள் தான் பேசணும். சார் எனக்கு இப்போ 1.5 லட்சம் கட்டுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து மீதி ஃபீஸ் கட்டுறேன்னு நீங்கள் தான் பேசணும். கல்லூரி வந்து அனைத்து ஃபீஸுமே கட்ட சொல்லிட்டாங்கன்னா மறுக்கவே முடியாது, கட்டி தான். ஏன்னா இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நான் ஹாஸ்டல் சேரும்போது வந்து கட்டிக்கிறேன், அது நீங்கள் பேசுங்க. நீங்கள் கல்லூரியாச்சு நீங்களாச்சு. ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து கேட்குறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹாஸ்டல் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, ஹாஸ்டல் இருக்கிறவங்க
ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து பே கட்டுங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் தான் பேசணும் அவங்கக்கிட்ட. சார் நான் டியூஷன் ஃபீ மட்டும் இப்போ கட்டிக்கிறேன், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கட்டுறேன், நான் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கட்டுறேன், நீங்கள் தான் பேசணும். ஸோ ஓகே தானே. அப்போது இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்க. நாளைக்கு வந்த உடனே எல்லா சான்றிதழும் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்க. 26லேருந்து 30க்குள்ளே போனீங்கன்னா சீட்டு போயிடும். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னு சொன்னேன், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யாருக்கு அப்படின்னா இருங்க, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து யாருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பசங்களுக்கு, வேறு யாருக்கும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் கன்செஷன் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மில் அப்ளிகண்ட் நேம், அப்ளிகண்ட் அதான் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட நேம், அதை தான் கேட்குறாங்க. அப்ளிகண்ட் ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருக்கேன், வெதர் டிகிரி ஹோல்டர் இல்லை டிகிரி ஹோல்டர் இல்லை, அந்த மாதிரி. ஃபாதர் நேம், ஃபாதரோட ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, டிகிரி ஹோல்டரா இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடதும் அங்கே வந்து போட சொல்கிறாங்க. ஓகே, ஃபாதர்ஸ், மதர்ஸ், பிரதர், சிஸ்டர். ஸோ ஒன்றும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். பிரதர் சிஸ்டருக்குன்னா பிரதர் சிஸ்டர், இல்லைனா டேஷ் போட்டுருங்க. எல்லாம் முடிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட், உங்கள் சிக்னேச்சர் போட்டுருங்க. அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் இதையும் போட்டுருங்க. டேட்டு பிளேஸ் போட்டுருங்க. கோயம்புத்தூர் இல்லை வந்து ஏதோ ஒரு ஊர், எந்த ஊரில் இருக்கும் அந்த ஊர் பேர் போட்டு டேட் போட்டுருங்க. எந்த டேட் போடுறது, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டும் போடலாம், இல்லை வந்து நீங்கள் அந்த ஃபில் பண்ணீங்கல்ல 26, 27 அந்த 26க்கு நீங்கள் வந்து இது ஃபில் பண்ணுறீங்க, 26னே போட்டுக்கோங்க. நீங்கள் கொடுக்க போகிற நாள் அந்த டேட் போடுறதான்னு கேட்டிங்கன்னா போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டேட்டில் எல்லாம் பிரச்சனைலாம் இல்லை. அவங்களுக்கு அந்த ஃபார்ம் தான் வேணும். ஒரிஜினல் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து இதுக்கு பின்னாடி பின் பண்ணிவிட்டு கொண்டு போங்க. பின் கூட பண்ண வேண்டாம், நீங்கள் சும்மா கொண்டு போங்க, இது கேட்பாங்க. அடுத்தது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாருமே கொண்டு போகணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்ம் எல்லாருமே கொண்டு போகணும். டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பரு, அப்புறம் நேமு, ஜெண்டரு, காலேஜ் கோடு, என்ன கோர்ஸ் கிடச்சிது, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அடிச்சிரு. இது வந்து எஸ் ஆர் நோ, டூ யூ ஹேவ் எனி மைனர் ஆர் மேஜர் கம்ப்ளைண்ட், இண்டிகேட் யுவர் ரெஸ்பான்ஸ் பை டிக்கிங் இதெல்லாம் டிக் பண்ணணும். இது நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே உங்கள் சைன் போடணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்டு, ஹைட்டு எல்லாமே இங்கே வந்து இது எல்லாம் அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. யாருக்கிட்ட சைன் வாங்கணும், டேட்டு பிளேஸ் போட்டு அது எந்த டேட் வேணாலும் போட்டுக்கணும். நீங்கள் என்னைக்கு போய் காமிக்கிறீங்களோ அந்த டேட்டு. யாருக்கிட்ட இதெல்லாம் சைன் வாங்கணும்னா பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். சீல் அடித்து சைன் போடணும். அவங்களோட ஹாஸ்பிட்டல் சீல் அடித்து சைன் போடணும். பர்ஃபெக்டாக கவர்மெண்ட் டாக்டர் மட்டும்தான் இது பண்ணணும். அப்படி தான் சொல்கிறேன். இது ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற போது கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் தான். ஸோ கவர்மெண்ட் டாக்டர் தான் இங்கே அவளுடைய சீல் அடித்து இங்கே சைன் வாங்கணும். அவங்களே இதெல்லாம் டிக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா இதெல்லாம் அவங்க வந்து பல்ஸ் பார்க்குறாங்க, ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, பிபி எப்படி இருக்குன்னு எல்லாம் அப்போவே பார்ப்பாங்க. எல்லாம் செக் பண்ணி இங்கே ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவாங்க. இதுக்கு தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு. இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாருமே கொண்டு போகணும், கேட்பாங்க. இதுதான் வந்து கேட்குறாங்க. ஆன்டி ரேகிங் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, அது வந்து தேவைப்படாது. ஆன்டி ரேகிங் கேட்டாங்கன்னா நான் அதையுமே உங்களுக்கு வந்து ஆன்டி ரேகிங் ஃபார்ம் இருக்குல்ல, ஆன்டி ரேகிங்னா இந்த ரேகிங்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. நம்ம வந்து அந்த ரேகிங் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது இப்போ கேட்கறது இல்லை. ஆன்டி ரேகிங் ஃபார்ம் எங்கேயுமே இல்லை. மேபி அந்த காலேஜ் கேட்டாங்கன்னா எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து எதுக்கும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டாங்கன்னா மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாருமே வேணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கவங்க ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இது எல்லாமே ரெடியாக வச்சுக்க. நீ பொறுமையாக நாளைக்கே ப்ரொஃபஷனல் பண்ணுறவங்க வந்தோன்னா காலேஜுக்கெலாம் ஃபோன் பண்ணி ஐயோ எப்போ வருது அப்படிலாம் கிடையாது. ஊர் விட்டு ஊர் போனோம், பொறுமையாக எல்லாம் ரெடி பண்ணி ஒரு 2 நாள் டைம் எடுத்து 3வது 4வது நாள் போ, தப்பே கிடையாது. உனக்கு எப்போ டைம் இருக்கோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணு, பணத்தை ரெடி பண்ணு. பணம் எவ்வளோன்னு கேளு. 25,000 நீங்கள் போட்டிருக்குன்னு நினச்சி 25,000 கொண்டு போயிடாத. பணம் வந்து எவ்வளோன்னு கேட்கணும் ஃபோன் பண்ணி. 1.5 லட்ச ரூபா கொண்டு வாம்பா. ஸோ அதை நம்ம கொண்டு போகணும், சரிங்களா? இல்லை ஹாஸ்டல் ஃபீஸோடு சேர்த்து கொண்டு வாம்பா, நம்ம கொண்டு போகணும். பணம் கட்டலைன்னா உங்களுக்கு சீட்டு ரத்து தான். கல்லூரி மனசு வச்சாதான் பணம் இப்போ கட்டுறேன் அப்போ கட்டுறேங்கிறதெல்லாம் அந்த பார்கெனில் அந்த ரெக்வஸ்ட் கேட்குறதெல்லாம் நீங்களாச்சு கல்லூரியாச்சு நீங்கள் தான் கேட்டுக்கணும் கல்லூரிக்கிட்ட. அதை கேட்கலாம். ஒரு சில கல்லூரி விடுவாங்க, சரிங்களா? சார் அட்மிஷன் டைமில் நான் காலேஜ் வர்றப்போ பையனுக்காக நான் ஃபீஸ் பே பண்ணுறேன், இல்லை எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் கேட்டுக்கலாம். ஆனால் கல்லூரி மனசு வச்சாதான். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் கல்லூரி மனசு வைக்கிறது இல்லை. ஃபுல் ஃபீஸ் கட்டணும், ஏன்னா பையன் ஓடி போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் ஃபீஸ் கட்ட வச்சுருவாங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிள்.
இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நாட் அலர்ட் வந்தவன், டிக்ளைன் வந்தவன், இந்த அப்வோர்டு கொடுத்தவன், இவனுக்கெல்லாம் எதுவுமே காலேஜுக்கெல்லாம் போக வேண்டாம். நாட் அலர்ட் வந்தவன்லாம் நாட் அலர்ட்டை டிக்ளைன் பண்ணவங்களும் நாட் அலர்ட் வந்தவங்களும் எதுவும் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுங்கள் 3ஆம் தேதி வரைக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க மட்டும்தான் டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் இந்த தேதிக்குள்ளே தான் போகணும். பாருங்கள், டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அதை நான் நேற்றே சொல்லிட்டேன் என்னெல்லாம் கொண்டு போகணும். ஓகே, நேற்று வீடியோ போட்டிருப்ப பாருங்கள். டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணலைன்னா உங்களுக்கும் சீட்டு போயிடும். சரியா? சீட்டு போயிடும், புரிஞ்சுக்கோங்க. அக்செப்ட் பண்ணியிருக்கிறதுக்காக அங்கே போய் பணம் கட்டுறோம். அக்செப்ட் பண்ணியிருக்கல, அதுக்கு தான் பணம் கட்டுறோம். நிறைய பேர் கேட்டிங்க அந்த பணம் ரீஃபண்ட் ஆகுமான்னு கேட்டிங்க. டிஎஃப்சி சென்டர் கட்டது ரீஃபண்ட் பண்ணலாம். அதான் பேங்க் டிராஃப்ட், அந்த பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் கேட்குறாங்கல்ல, அதுக்கு தான் கேட்குறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அந்த கல்லூரியில் சேரலை அப்படின்னாலும், கல்லூரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலும், நீங்கள் கல்லூரியும் நீங்களும் பஞ்சாயத்து வச்சுக்கலாம். இப்போது 3ஆம் தேதி என்ன கல்லூரி கிடைக்குது, மேலே கிடைக்குதா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கதே கிடைக்குதான்னு சொல்லி 3ஆம் தேதி தான் தெரியும். அந்த 3ஆம் தேதி கிடைச்ச கல்லூரிக்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. யார்? டிஎஃப்சிலேருந்து பணத்தையும் நீங்கள் கேட்ட ஒரு 25,000 பணமும் வச்சுக்கோங்க, பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம்னா கல்லூரிக்கிட்ட போய் கேட்டுக்கணும், அவ்வளோதான். கல்லூரி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை டிஎஃப்சிலேருந்தே நம்ம வந்து பணத்தை வாங்குகிறோம் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் அந்த பாஸ்புக் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த பாஸ்புக் வந்து ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக் கேட்குறாங்க. ஓகே, அது போயிடுச்சா? ஃப்ரண்ட் பேஜ் பாஸ்புக் கேட்குறாங்க. அதுக்கு தான். அது உங்கள் அப்பா அம்மாவோடதோ யாரோடதோ கொடுத்துருங்க. ஓகேவா? கல்லூரிக்கு சென்ட் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. உனக்கு சீட்டு வேண்டாம்னா கல்லூரிகிட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்கிக்கலாம். அது வேண்டாம் தானே சொல்ல போகிறேன். வேண்டாம்னு சொல்கிறது உங்கள் உரிமை. அதுவும் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிட்டு போய்க்கலாம். பட் பெரும்பாலும் அப்படி சொல்லாதீங்க. முதல் ரவுண்டுக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல காலேஜ் பெரும்பாலும் கிடச்சிருக்கு. நல்லா போய் சேர்ந்து நல்லபடியாக படிங்க. ஸோ இது எல்லாமே சொல்லிட்டேன். அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கு எல்லா விவரமும் சொல்லிட்டேன். ரெடியாக இருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா, எனக்கு ரவுண்ட் 2க்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். உங்களுக்கு என்ன ரேங்க்கு, என்ன கட் ஆஃப் எல்லாமே கேட்டிருக்கோம். அதில் என்ன கல்லூரி கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள், என்ன கல்லூரி கிடச்சிருக்கு, என்ன கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த ரேங்க்குக்கு, இந்த கட் ஆஃப்க்கு இந்த கல்லூரி, இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இந்த கோர்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ கட் ஆஃப் ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு கம்மி, டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் ரவுண்ட் 2க்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரவுண்ட் 2காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுக்குவாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து, இப்போ ராஜலட்சுமியெல்லாம் பார்த்தீங்கன்னா 175க்கெல்லாம் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த 175ங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை கட் ஆஃப் டிக்ரீஸு அதுக்கு தகுந்த மாதிரி தைரியமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அதை சொல்கிறக்காக தான். ஸோ தயவுசெய்து உங்கள் இன்ஃபர்மேஷனை போட்டு எந்த காலேஜ் கிடச்சிது, எந்த கோர்ஸ் கிடச்சிது எல்லாமே சொல்லுங்கள். நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் எங்கள் சைடு. நன்றி, வணக்கம்.